வேதாகமத்தில் இருக்கின்ற எண்கள் பற்றியும் குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருகின்ற எண்கள் பற்றி பார்த்து வருகின்றோம். போன பதிவில் 1 முதல் 12 எண்களை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் 13, 14, 24, 40, 42, 50, 70, 120, 300, 666 மற்றும் 1000, 10000 பற்றி பார்க்கலாம். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக 13. பொதுவாக 13 என்கின்ற எண்ணை யாருமே விரும்புவதில்லை. ஏனென்றால் 13 என்கின்ற எண்ணுக்கு கலகம் என்பது அர்த்தம். இவர்கள் 12 வருஷம் கெதர்லா கோமேரை சேவித்து 13ஆம் வருஷத்திலே கலகம் செய்தனர் என்று ஆதியாகமம் 14:4 வசனத்தில் பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட அமெரிக்கா தேசத்தில் 13 என்கின்ற எண் மிக அபசகுணமான தீமையான ஒரு எண்ணாக கருதப்படுகின்றது. 13ஆம் நம்பர் வீட்டில் அமெரிக்கர்கள் குடியிருக்க மாட்டார்களாம். ஏன் என்று தெரியவில்லை, இந்த எண்ணை அமெரிக்கர்கள் மிகவும் வெறுத்து தள்ளுகின்றனர். யாருக்காவது இதை பற்றி தெரிந்தால் அல்லது அமெரிக்காவில் இருந்து யாராவது இந்த வீடியோவை பார்த்தீர்கள் என்றால் இந்த 13 என்கின்ற எண்ணை ஏன் அமெரிக்கர்கள் வெறுக்கின்றனர் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். ஆனால் 12 சீஷர்களோடு நமது இயேசுவும் கூட இருந்தபோது மொத்தம் 13 ஆகின்றதல்லவா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு 13 என்பது கலகமான எண் அல்ல. 13 என்கின்ற நம்பர் ஐக்கியத்தின் நம்பராகத்தான் இருக்கின்றது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 13 என்கின்ற எண் காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 14. 14 என்கின்ற எண்ணுக்கு பஸ்கா என்பது அர்த்தம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவையே அந்த எண் குறிக்கின்றது. இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தபோது 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில்தான் ஆட்டுக்குட்டியை அடித்து பஸ்காவை புசித்து இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசினர் என்று யாத்திராகமம் 12:6 வசனத்தில் பார்க்கின்றோம். அதுபோக யாக்கோபு 14 வருஷம் லாபானின் 2 குமாரத்திகளுக்காக அவர்களை திருமணம் செய்வதற்காக வேலை செய்தார் என்று ஆதியாகமம் 31:41 வசனத்தில் பார்க்கின்றோம். அடுத்ததாக 24. தேவாலயத்தில் 24 ஆசாரியர்கள் வீதம் வந்து பணிவிடை செய்தனர் என்று 1 நாளாகமம் 24, 3 முதல் 5, 25, 1 முதல் 12 வசனங்களில் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபின் குமாரர்கள் 12 பேர், புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் சீஷர்கள் 12 பேர். ஆக பழைய ஏற்பாட்டிலுள்ள யாக்கோபின் குமாரர்களும் புதிய ஏற்பாட்டிலுள்ள இயேசுவின் சீஷர்களும் இணைக்கப்படும் போது மொத்தம் 24 நபர்கள் வருகின்றனர். இந்த 24 என்பது ஒரு இணைப்பின் எண். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 24 சிங்காசனங்களும் 24 மூப்பர்களும் இருந்ததை வெளிப்படுத்தல் 4, 4:10, 5, 8 மற்றும் 14, 11, 16, 19, 4 வசனங்களில் பார்க்கின்றோம். அடுத்ததாக 40. 40 என்கின்ற எண் தேவனுடைய பொறுமையையும் அதே நேரத்தில் நியாய தீர்ப்பையும் குறிக்கின்றது. பரலோகத்தில் லூசிஃபர் ஆகிய சாத்தான் என்பவன் நியாயம் தீர்க்கப்பட்டு பூமியிலே தள்ளப்பட்டது முதல் வேதாகமத்தில் மொத்தம் 40 பெரிய நியாய தீர்ப்புகள் வருகின்றது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். நோவாவின் காலத்தில் கர்த்தர் என்னுடைய ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை என்று சொல்லி பூமியின் மேல் நியாய தீர்ப்பை அனுப்பினார். 40 நாட்கள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பொழிந்தது என்று பார்க்கின்றோம். மழை வெள்ளத்தால் அவர்கள் செய்த பேழை மலைகளுக்கு மேலாக உயர்ந்தது. பின்பு 40 நாட்கள் கழித்து நோவா பேழையின் ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக சோதோமுக்காக ஆபிரகாம் தேவனிடத்தில் மன்றாடும் போது ஒருவேளை ஒரு 40 நீதிமான்கள் இருக்கக்கூடும், அவர்கள் நிமித்தமாக சோதோமை அழிப்பீரோ என்று கேட்டு மன்றாடினார். ஆனால் அங்கே 10 நீதிமான்கள் கூட இல்லை என்று ஆண்டவர் சொல்லி சோதோம் குமோராவின் மேல் நியாய தீர்ப்பை அனுப்பினார். அடுத்ததாக ஈசாக்கிற்கு 40 வயது ஆனபோது ரெபேக்காளை திருமணம் செய்தார். ஏசாவும் 40 வயதானபோதுதான் புறஜாதி மக்கள் மத்தியிலே தனக்கு பெண் கொண்டார். அதுபோக யாக்கோபு மரித்த பின்பு அவருடைய சரீரத்தை 40 நாட்கள் சுகந்த வர்க்கமிட்டு பக்குவப்படுத்தினர் என்று ஆதியாகமம் 53 வசனத்தில் பார்க்கின்றோம். நமக்கு தெரிந்த மோசேவின் வாழ்க்கையை கூட 3 பகுதிகளாக பிரிக்க முடியும். முதல் 40 வருஷங்கள் பார்வோனின் அரண்மனையில் வாழ்ந்தார். அடுத்த 40 வருஷங்கள் மீதியானியர் தேசத்தில் வாழ்க்கை வாழ்ந்தார். மூன்றாவதாக 40 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடன் வனாந்தரத்தில் பயணம் செய்தார்.
இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே 40 வருஷ காலம் மன்னாவை புசித்தனர் என்று யாக்கோபு 16:35 பார்க்கின்றோம். மோசே சீனாய் மலையில் ஏறினபோது 40 பகலும் 40 இரவுமாக தேவ பிரசன்னத்தில் மேகத்தால் மூடப்பட்டு கர்த்தரோடு உறவாடி பேசிக் கொண்டிருந்தார். அந்த நாட்கள் எல்லாம் அவர் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை என்று யாத்திராகமம் 34:28 சொல்கின்றது. கானானை போய் வேவு பார்க்கும்படியாக கோத்திரத்தில் ஒருவர் வீதம் மோசே தெரிந்தெடுத்து கானானுக்கு அனுப்பினார். 40 நாட்கள் அவர்கள் வேவு பார்த்தனர். 40 நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்து அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி துர்ச்செய்தியை பரப்பினதினால் தேவனுடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேலர்கள் மீது வந்தது. அவர்கள் சுற்றி பார்த்த 40 நாட்களுக்கு தக்கதாக 40 வருஷங்கள் அவர்கள் வனாந்தரத்திலே அலைந்து திரிய வேண்டியதாக மாறியது. அதுபோக இஸ்ரவேலரில் ஒருவன் குற்றம் செய்தால் நியாயாதிபதி அவனுக்கு 40 அடிகள் வரையும் கொடுக்க முடியும். 40 அடிகளுக்கு மேலாக கொடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். ஆம், 40 என்பது நியாய தீர்ப்பை குறிக்கின்றது என்று உபாகமம் 25:3 மூலம் அறிந்து கொள்கின்றோம். இஸ்ரவேல் தேசத்தை பெலிஸ்தியர்கள் 40 வருஷங்கள் அடிமைகளாக வைத்தனர் என்று நியாயாதிபதிகள் 13:1 பார்க்கின்றோம். ஏலி என்கின்ற பிரதான ஆசாரியன் இஸ்ரவேலர்களை 40 வருஷங்கள் நியாயம் விசாரித்தார் என்று பார்க்கின்றோம். கோலியாத் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக 40 நாட்கள் எழுந்து வந்து தேவனாகிய கர்த்தரையும் இஸ்ரவேலர்களையும் நிந்தித்தான் என்று 1 சாமுவேல் 17:16 பார்க்கின்றோம். சவுல் ராஜாவாகும் போது அவருக்கு 40 வயது. அவர் 40 வருஷங்கள் இஸ்ரவேலர்கள் மீது அரசாண்டார். தாவீதும் கூட 40 வருஷங்கள் இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டார். அதே போல சாலமோனும் கூட இஸ்ரவேல் தேசத்தை 40 வருஷங்கள் அரசாண்டார். யோவாஸ் என்கிற ராஜா எருசலேமில் 40 வருஷங்கள் அரசாண்டார். இப்படியாக ஒரு சந்ததி என்று அழைக்கப்படுவது 40 வருஷங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவன் கொடுத்த ஆகாரத்தை உட்கொண்டு எலியா 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து ஓரேப் என்கின்ற தேவ பர்வதத்திற்கு சென்றார். இப்படியாக வேதாகமத்தில் 40 நாட்கள் உபவாசம் செய்தவர்கள் 3 பேர். ஒன்று மோசே, இரண்டாவது எலியா, மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து என்பது குறிப்பிடத்தக்கது. நினிவே பட்டணத்தில் மேல் இன்னும் 40 நாட்களில் தேவனுடைய கோபாக்கினையும் நியாய தீர்ப்பும் வரும் என்று யோனா தீர்க்கதரிசி எச்சரிக்கை செய்தார். அதுபோக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு 40 நாள் அளவும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார் என்று அப்போஸ்தலர் 1:3 பார்க்கின்றோம். இப்படியாக 40 என்பது தேவனுடைய பொறுமையின் எல்லை என்பதையும் நியாய தீர்ப்பையும் அது குறிக்கின்றது என்று இந்த சம்பவங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக 42. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 42 என்கின்ற எண் அதிகமாக வருகின்றதை பார்க்க முடியும். இந்த 42 என்பது உபத்திரவத்தின் பூரணத்தை குறிக்கின்றது. பரிசுத்த நகரத்தை புறஜாதிகள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் 11:2 சொல்கின்றது. வெளிப்படுத்தல் 13:5 மிருகமானது 42 மாதங்கள் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதாம். உபத்திரவ காலம் 7 வருஷங்களாக இருக்கின்றது. இதில் 42 மாதம் என்று சொல்வது 3.5 வருடங்களை குறிக்கின்றது. முதல் 42 மாதங்கள் உபத்திரவ காலங்களாகும். அடுத்த 42 மாதங்கள் மகா உபத்திரவ காலங்களாக இருக்கும். இந்த இரண்டாவது பகுதியிலே யூதர்களுக்கு கொடிய உபத்திரவம் உண்டாகும். மத்தேயு 24:21 சொல்வது போல உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக 50 பற்றி பார்க்கலாம். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட நாட்களுக்கு பிறகு வருகின்ற 50வது நாள் பெந்தைகோஸ்தே நாள் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த 50 என்பது பரிசுத்த ஆவியானவரின் நாள், அபிஷேகத்தின் நாள், விடுதலையையும் சந்தோஷத்தையும் பெறுகின்ற நாள். இதை ஆங்கிலத்தில் ஜூபிலி இயர் என்று குறிப்பிடுகின்றனர். பொதுவாக ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள் உண்டு. 7 வாரங்களுக்கு 49 நாட்கள் உண்டு. அதற்கு அடுத்த நாளானாலும் வருடமானாலும் யூபிலி நாள் அல்லது யூபிலி வருடம் என்று அழைக்கப்படும். இதை குறித்த தனி பிரமாணத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்ததை லேவியராகமம் 23:16, 25:10-11, அப்போஸ்தலர் 2:1-4 பின்பாக வாசித்து பாருங்கள். அடுத்ததாக 70 பற்றி பார்க்கலாம். 70 என்கின்ற எண்ணானது பெருக்கத்தை குறிக்கின்றது. எகிப்திற்கு போன யாக்கோபின் குடும்பத்தாரின் எண்ணிக்கை 70 தான். அதுபோக இயேசு கிறிஸ்துவும் கூட வேற 70 பேரை தெரிந்து கொண்டு 2 பேராக ஊழியம் செய்யும்படி அனுப்பினார் என்று ஆதியாகமம் 46:27, யாத்திராகமம் 1:5-7, லூக்கா 10:1 பார்க்கின்றோம்.
இப்படியாக யாக்கோபின் குமாரர் 12 பேராக இருந்தவர்கள் 70 பேர் ஆனது போல இயேசுவின் 12 சீஷர்கள் 70 பேராக பெருகினர் என்று பார்க்கின்றோம். சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த இஸ்ரவேலர்கள் மாராவை தாண்டி ஏலிமுக்கு வந்தபோது அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. கிதியோனுடைய கற்ப பிறப்பான குமாரர்கள் 70 பேர் என்று நியாயாதிபதிகள் 8:30 பார்க்கின்றோம். அதே போல ஆகாப் ராஜாவுக்கும் 70 குமாரர்கள் இருந்தனர் என்று 2 ராஜாக்கள் 10:1 பார்க்கின்றோம். தீரு என்கின்ற தேசத்திற்கு கர்த்தர் கொடுத்த நியாய தீர்ப்பின் காலம் 70 வருஷமாக இருந்தது என்று ஏசாயா 23:15 பார்க்கின்றோம். அதுபோக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பாக 70 வருடங்கள் பாபிலோனிலே இருக்கும்படியாக சிறையிருப்பின் காலத்தை குறித்தார். இவர்கள் 70 வருடங்கள் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள் என்று சொன்னதை எரேமியா 25:11-12, 29:10, தானியேல் 9:2 பார்க்கின்றோம். அதே போல கிறிஸ்துவின் வருகை குறித்த தீர்க்க தரிசனமாக தானியேல் புஸ்தகத்தில் 70 வாரங்கள் போகும்படியாக குறிக்கப்பட்டிருக்கின்றது என்று தானியேல் 9:24 பார்க்கின்றோம். ஒருமுறை பேதுரு இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் 7 தரமோ என்று கேட்டபோது, அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல 770 தரம் மாத்திரம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்கின்றேன் என்று மத்தேயு 18:21-22 கூறுகின்றார். அடுத்ததாக 120. மாம்சமான மனிதனின் முடிவை 120 என்கின்ற எண் குறிக்கின்றது. நோவாவின் நாட்களில் கர்த்தர் சொன்னார், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷரோட போராடுவதில்லை. அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகின்ற நாட்கள் 120 வருஷம் என்று கூறியதை ஆதியாகமம் 6:3 பார்க்கின்றோம். அடுத்ததாக சபை ஆரம்பிக்கப்பட்ட போது 120 பேர் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு கூடி வந்தனர் என்று அப்போஸ்தலர் 2:1 பார்க்கின்றோம். கர்த்தர் தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தையும் மக்கினியையும் அவர்கள் மீது இறங்க செய்தார். அந்த 120 பேரும் உலகத்தை கலக்குகின்றவர்களாக மாறினர் என்று ஆதியாகமம் 6:3, அப்போஸ்தலர் 1:5 வாசிக்கின்றோம். அதுபோக மோசே மரிக்கும்போது அவருக்கு வயது சரியாக 120 என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 300. வேதாகமத்தில் 300 என்பது மிக முக்கியமான எண்ணாக இருக்கின்றது. இந்த 300 என்பது வெற்றியின் எண். ஏனோக்கு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டே இருந்தார் என்று ஆதியாகமம் 5:22 பார்க்கின்றோம். நோவா செய்த பேழையின் நீளம் 300 முழம் என்று ஆதியாகமம் 6:15 பார்க்கின்றோம். பெரிய சேனையை நம்பி அல்ல, கிதியோனுடைய சேனையிலே கர்த்தர் 300 பேரை மட்டுமே அனுமதித்தார். அந்த 300 பேரை ஒரு படையாக வைத்து கர்த்தர் அவர்களை வெற்றி சிறக்க பண்ணினார் என்று நியாயாதிபதிகள் 7:16-22 பார்க்கின்றோம். சிம்சோன் பெலிஸ்தியருடைய வேளாண்மைகளை அழிக்கும்படியாக 300 நரிகளை பிடித்து வாளோடு வாள் சேர்த்து தீப்பந்தத்தை வைத்து கட்டி தோட்டங்களை சுட்டெரித்து போட்டார் என்று நியாயாதிபதிகள் 15:4 பார்க்கின்றோம். எஸ்தர் புஸ்தகத்திலே கர்த்தர் யூத ஜனங்களுக்காக வழக்காடி அவர்களுக்காக யுத்தம் செய்ததினால் தலைநகராகிய சூசானில் இருக்கின்ற யூதர்கள் 300 பேரை கொன்று போட்டனர் என்று எஸ்தர் 9:15 பார்க்கின்றோம். இப்படியாக இந்த 300 என்பது வெற்றியின் எண்ணாக, ஜெய கம்பீரத்தின் எண்ணாக விளங்குகின்றது. இயேசுவின் பாதத்திலே நலத தைலத்தை பாவியான ஸ்திரீ உடைத்து ஊற்றின போது, ஐயோ, இந்த தைலத்தை 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்று யூதாஸ் காரியோத்தும் மற்றவர்களும் முறுமுறுத்தனர். ஆனால் அவளோ கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடே எழும்புவதற்கு அடையாளமாக இதை செய்தாள் என்று மார்க் 14:5, யோவான் 12:5 பார்க்கின்றோம். அடுத்ததாக 666, 666. இந்த 666 என்பது அந்தி கிறிஸ்துவினுடைய எண்ணாக இருக்கின்றது. சாத்தானின் பூரணம் இதில் விளங்குகின்றது. இந்த 666 3 முறை 6 என்கின்ற எண்ணை பார்க்க முடியும். முதலாவதாக 6 என்பது மனிதனுடைய எண்ணாகத்தான் இருந்தது. ஏனென்றால் 6ஆம் நாளில்தான் கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்தார். ஆனால் சாத்தான் மனிதனை வஞ்சித்து அந்த 6 என்கின்ற எண்ணை அவனுக்கென்று சுதந்தரித்து கொண்டான். சாத்தான் திரித்துவத்திற்கு அடையாளமாக, அதாவது வலு சர்ப்பம், மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி என்கின்ற தனது திரித்துவத்தின் அடையாளமாக 666 என்கின்ற எண்ணை கொண்டு வந்தான். இது அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியின் போது இந்த 666 என்கின்ற எண் மிக பிரபலமாக விளங்கும். இது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலும் அல்லது நெற்றிகளிலும் ஒரு முத்திரையை பெறும்படிக்கு
இந்த மிருகத்தின் முத்திரையை, இதன் நாமத்தை, அதன் நாமத்தின் இலக்கத்தை, அதாவது 666 தரித்து கொள்கின்றவன் தவிர வேறு ஒருவனும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்ததாம். இதிலே ஞானம் விளங்கும். இந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கின்றது. அதனுடைய இலக்கம் 666 என்று வெளிப்படுத்தல் 13, 16 முதல் 18 வசனங்களில் பார்க்கின்றோம். கடைசியாக 1000, 10000 பற்றி பார்க்கலாம். 10000 என்றால் 10,000 என்பது அர்த்தம். இந்த 1000, 10000 என்கின்ற எண் வெளிப்படுத்தின விசேஷத்திலே மிக அதிகமாக வருகின்றது. இது கணக்கற்ற எண்ண முடியாத தொகையை குறிக்கின்றது. தேவதூதர்களுடைய இலக்கம் 10000, 10000ஆகவும் 1000, 1000மாக இருந்தது என்று வெளிப்படுத்தல் 5:11 வசனத்தில் வாசிக்கின்றோம். இஸ்ரவேல் கோத்திரங்களிலிருந்து கோத்திரத்திற்கு 12,000 பேர் வீதம் 12 கோத்திரங்களிலும் 1,44,000 பேர் முத்திரை போடப்பட்டனர் என்று வெளிப்படுத்தல் 7, 4 முதல் 7 வசனத்தில் பார்க்கின்றோம். குதிரை சேனைகளாகிய ரதங்களின் தொகை 20 கோடியாக இருந்தது. அப்படியானால் அதில் எத்தனை 1000 இருக்கும் என்பதை கணக்கு பார்த்து கொள்ளுங்கள். இதை பற்றி வெளிப்படுத்தல் 9:16 வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். சீயோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவரோடு 1,44,000 பேர் நின்றனர் என்று வெளிப்படுத்தல் 14, 1, 3 வசனத்தில் பார்க்கின்றோம். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு பின்பு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பரிசுத்தவான்களும் 1000 வருஷம் இந்த பூமியை அரசாளுவார்களாம். இந்த 1000 வருட அரசாட்சி என்பது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் 6 முறை திரும்ப திரும்ப வருகின்றது. வெளிப்படுத்தல் 20, 2 முதல் 7 வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த 1000 வருட அரசாட்சிக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வது எவ்வளவு அவசியமானது அல்லவா? இப்படியாக வேதாகமத்தில் வருகின்ற 1 முதல் 1000, 10000 எண்கள் வரை நாம் பார்த்து விட்டோம். இதன் அர்த்தம் என்ன, பின்னணி என்ன, வேதாகமத்தில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை இப்போது தெரிந்திருப்பீர்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை கொடுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வெளிப்படுத்தின விசேஷ விளக்கம் என்கின்ற தொடரில் முதல் 2 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணிகளையும் தெரிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.